வடிவேலவன வடிவேல் முருகா அம்மா பண்டார பழனி வேலனே வாடி வேலனே வடிவேலவன வடிவேல் வடிவேலவன வடிவேல் முருகா மாவடிவேல நோடி அம்மா கார்த்திகை மாதமோடி வடிவேலவன வடிவேல் முருகா கார்த்திகை மாதம் அம்மா கண்டவர்க்கு மோட்ச மொழி அம்மா மகளி மாத மொழி மார்கழி மதம் மொழி மங்கையர்க்கு மோட்சம் அம்மா அரக்கர் குலத்தை
சட்டை போட்டவரே அம்மா சொல்லம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா தானே இருப்பேன். ஏன் நல்லா இல்லாம இருப்ப? ஆமா. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க. எதுக்கு? ஒரு ஆள் செஞ்சு விடுறது வீட்டு வேலைக்கு. ஆமா, வீட்டு வேலை நிறைய இருக்குது. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3000 ரூபாய் கொடுத்தேன். ஆமா. உன்னையும் காணோம், வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளையும் காணோம். பணத்தை என்னதான் பண்ண வராதா? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் தேடினேன். இப்படி ஊரெல்லாம் போய் தேடினேன், ஒரு ஆளு கிடைக்கல. அதனால எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தோம்மா. 3000 வச்சுக்கிட்டு. ஆமா. சரி சரி. ஒரே நோட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரே நோட்டு எடுத்து போயிட்டு வந்தேன் நானு. 3000 ரூபாய் ஒரு நோட்டு நான் தரலையே. நீ தானமா சொன்ன. போயிட்டு வந்தேன். சரி, எங்கேயும் ஆளு கிடைக்கல. அதனால நான் மெத்தமாவ அழகு ரவி. அண்ணா, உனக்கு பொட்ட பிள்ளை ஒண்ணு இருக்குதா? ஆமாமா. நீ எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிற? அந்த புள்ள போட்டுருக்கு பாத்து ட்ரெஸ். அடா அடா அடா, என் பொண்ணு எனக்கே தெரியாது அது. ஆமாமா. இதை விட லட்சணமா என்னவா முடி வச்சிருக்கு நீ? சை, அந்த என் பொண்ணு முடி வச்சிருக்கு பாருமா, அப்படியே கர்லி ஹேர் தான். நல்லா இருக்குங்கற. ஆமா, அவ்வளவு அழகா இருப்பா. சரி சரி, என் பொண்ணை கூட்டிட்டு வர. ஏன்னா அண்ணா இப்படி பெருமையா பேசுறிய? பெத்த பிள்ளை இவ்வளவு பெருமையா பேசுறிய? ஆமா. நல்லா பேசுவாளா? அழகா வெங்கலம் மாதிரி பேசுவாமா. என்ன சொல்ற? சூப்பரா பேசுவா. அண்ணா, பேசுறதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு அழகெல்லாம் முக்கியம் இல்ல. வீட்டு வேலை ஒழுங்கா செய்வாளா? அதெல்லாம் அருமையா செய்வா. நீ சொல்றதையும் செய்வா, சொல்லாதையும் செய்வா. அவ சொல்லாத செஞ்சா வம்பு வந்துராது. அதெல்லாம் ஒண்ணு வராதம்மா. சொல்றது மட்டும் செஞ்சா போதும் எனக்கு. அண்ணா, அப்பேற்பட்ட அழகை நான் பார்த்தே ஆகணும். அண்ணா அண்ணா, ஏம்மா இது ஏன் வரலாமா? உடச்சு போடாத. என் முன்னாடி பதில் சொல்ல முடியாது. அப்புறம் உடைச்சு போடாத. ஆமா. சரி, நான் உடைக்கல. அண்ணா, அப்பேற்பட்ட பொம்பளைய நான் இப்பயே பாக்கணும். இப்ப உடனே கூட்டு வர. ஆர்வமா இருக்கு. அப்பேற்பட்ட அழக நான் பாக்கறேன். இருக்காதா பின்ன? உலகலையே தோத்துறோம் என் பிள்ளைகிட்ட. இத்தனை அழகா இருக்கு. ஆமா ஆமா. ஐயோ ஐயோ சாமி, அழகு பாருங்க. ஐயா, அழகுன்னு எத்தனை சிரிப்பு இருக்கு. அல்ல கட்டையாட்டம். ஏங்க பொண்ணு நான் பாக்கணும். உடனே கூட்டு வரமா? உடனே கூட்டு வர. நிஜமா? நிஜமா போய் கூப்பிடுறீங்க. இப்ப உடனே கூட்டு வர பாரு. கூட்டிட்டு வாங்க. அடியே புள்ள, என்னடா பண்ண புள்ள? ஆடியம்மா என்னவா?
அப்பா கேட்டி கலந்து முட்டை கருதும் அப்பா நல்ல சொல்லி ஆமா. எப்பா எனக்கு இந்த மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தியா அப்பா? ஆமாமா. அப்பா என்ன பொண்ணு கேட்க வரும்போது என்னன்னா சொன்னாரு வாங்க பீடி குடிக்க மாட்டேன், சீட் குடிக்க மாட்டேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமா சீட்டாட மாட்டேன் எல்லாமே சொன்னாராமா. ஆமா. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா அப்பா? அவர் சாராயம் குடிக்கிறார் அப்பா. எப்பா சவுத்தோரன் சாட்டி வச்சு அது மட்டுமா அவரு கல்ல குடிக்கிறாரு, என்னை கபத்தி மாட்டிக்கிட்டு பால குடிக்கிறேன் இல்லடா ஒரு சாச்சிட்டமா அப்பா. அம்மா இது மட்டுமா இவ்வளவு போதையும் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு ஏறி ஏற மேல உக்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? என்னமா பண்றாரு? தொகுதி பத்தி இருக்கு, தொகுதி கழுது முட்டை அது 10 தோகுது 10 ஜெயிக்குது. சீட்டாடுல பூந்துட்டாரு. அச்சோ சீட்டாடுல பூந்து எப்பா மாமா கொள்ளக்கார மாமா எங்க அப்பா ஓட்டி விட்டு 7 எருமையோ அந்த ஆளு ஓத்துட்டாரு மாமா. அச்சோ அதனால நல்ல மனுஷன் அதனால கையெடுத்து கும்பிடுவோம். நானும் தான் உன்கிட்ட வரத விட இறமைக்கிட்ட போறது எவ்வளவோ பாத்து குடிச்சு ஒரு பூண்டை அவர் சொத்தல்றது ரூபாய் 10 ரூபாய் பின் வழங்குள்ளார். அவருக்கும் கலைக்குழி சார்பாக இந்த 100 கோடி வணக்கம். அப்பா அம்மா அப்பா அம்மா தூக்கி பிடிக்க நக்கிட்டு போயிருவேன். இதுக்கு மேல என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற தூக்கி பிடிச்சு 7 நாளைக்கு எடுத்துக்க மாட்டோம். அம்மா அப்பா இதுக்கு மேல அவரோட இருந்து வாழ்றதே கிடையாது. வேண்டாமா அப்பா என்ன நல்ல இடத்துலயா வேலைக்கு சாண்டு பண்ணி விடுறோம். ஆமா நான் வச்சுக்கிறேன் உன்னைய. இல்லம்மா என் கூடயே வச்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு கஞ்சி ஊத்துறாங்க. வாழாத பிள்ளை தாய் வீட்டுக்கு வந்துட்டு தாய் வீட்டுக்கு தருதல தாயார் வீட்டுக்கு வந்து இதப்பா என்ன நல்ல இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. தானியமா கூட்டாங்க அப்பனோட வந்துட்டல போய் நீங்க ஓபன் பண்ணி போங்க. என்னத்துக்கு அப்பா அம்மா வேலைக்கு சாண்டு பண்ணி விடுறோம். ஆமா ஜாயின் பண்ணி விடுறேன். அவரெல்லாம் வச்சு படைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. உன்னை வச்சு கஞ்சி ஊத்துறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. வாய் மூடி அறறா. அந்த டைம்ல மேரா பாப்பா போடா. அம்மா ராயா வா. நம்ம ஆளு வர
பண்ணி வேறு யாரு துணையும் இல்லை. ஓ முருகா நீ வருவாய். ஏன்னா அண்ணா கருப்பு சட்டை. ஏய், என்ன அப்படி சோறாவளியா சுத்திக்கிட்டு ஏய் என்னடி ஆட்டாடுற அடியே அம்மா அப்பா என்னம்மா ஆட்டம் இது இதோ வர்றப்பா அம்மா அண்ணா அம்மா ஏன்னா அண்ணா ஆ இந்நேரத்துல வந்துட்டேன். ஆமா எங்க அந்த பிள்ளை இன்னும் காணோம். இதோ என் பொண்ணு பாக்கணும் ஆமா, அவ்வளவுதான் ஆமா. மகளே இவ்வளவு அழகா ஏன் கழுவு முட்டை இரு பேசிட்டு இருக்கல கேட்டுட்டுமா இல்லையா பொறுவிடுவேன் அம்மா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த பல போன கடவுளே ஏன்டா என் ஒருத்திக்கு கூட இத்தனை என்ன உருவம் தெரியாது தெரிஞ்சுக்க அவளன்னு பாக்குறேன் சும்மா சொல்லுகிறேன் அழக பாரு அழகா அவன் அழகு என்ன குறைச்சல ஏன்னா என்னன்னா கத்தி எல்லாம் வச்சிட்டு இருக்கிற ஒரு பயமா இருக்கு. சேவட்டிக்கிறம்மா ஒண்ணு இல்லம்மா என் மகளை கூட்டிட்டு வந்துருக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பூரா கூடி 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 பேசுறாங்க. என்னடா இந்த பல போன கடவுளே இவன் ஒருத்திக்கு மட்டும் ஏன் தான் இத்தனை அழகா கொடுத்தானோ. ஏய் ஏன்டி பண்ற அந்த அயன வாயில போட்டு கொண்டா பொறுக்குது. நீ ரொம்ப அழகடி தங்க பொறாம அதனால அம்மா நேராவது எங்க பிள்ளைய நான் உடனே கூட்ட மகளே டா பாரு நான் ராணி அம்மா சொல்லிருக்கேன் உன்னை பத்தி நல்லபடியா பார்த்து வேலை செஞ்சு பழகிக்கோ சரியா என்ன மயிருங்க ஏன் அவ வீட்டுக்கு தானே வேலைக்கு ஆமாம்மா. அவளை வந்து நான் சொல்றேன் அம்மா உங்க வீட்டுக்கு ஆள் தேவை அப்ப நீங்க தான் போய் என் பொண்ணை பார்க்கணும் இவளுக்கெல்லாம் இப்பயே ஏதத்து பாத்தியா ஐயா? அவளாம் வந்து பார்க்க மாட்டான் சரி போய் போய் பாருமா நமக்கு தான் வேலைக்கு ஆளு தேவை. ஆமா நம்ம தான் போய் பார்த்தாகணும். ஆமா போய் பாக்குறேன். போய் பாருமா உன்னை நம்பி தான் போறேன். ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல நல்ல அழகான பொண்ணு குழலி ஏய். உங்களை நம்பி நான் போட்டா 3 மாசத்துல முன்னுக்கு வந்துருவேன் 3 மாசத்துல முன்னுக்கு வரேன். சரி போய் பாக்குறேன். ஐயோ ஐயா வா அண்ணா. என்னமாச்சு என்னமாச்சு நான் உனக்கு என்னன்னா பாவம் செஞ்சேன். ஏமா இன்னும் 3000 ரூபாய் சேர்த்து கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பனே. வீட்டு வேலைக்கு அழகான ஒரு பொம்பளை தான் கேட்டேன். ஏமா என் பொண்ணு எவ்வளவு அழகான பொண்ணு அனுப்பிச்சேன் இந்த ஊர்ல வெந்து வேவாத ஒரு பொணமா வந்து நிக்கிறாளே. பொணமாவா? இவனை வச்சுட்டு என்னென்ன வேலை வாங்கட்டும். என்னமா சொல்ற போய் நீயே பாரு. என்னமா என் பிள்ளைய பார்த்து ஏடி வேலைக்கு சேர்த்து விட்டா அடக்க உடக்கமா போயிட்டா நம்மகிட்ட வேலை செய்யணுமா இல்லையா? நீ தானே வீரம் திரும்ப போக சொன்ன. ஆமாடா அப்படி போனேன். திறந்து வச்சுட்டா போவாங்க நல்லா அடக்க உடக்கமா போடி போட்டா திருச்சிட்டு போ கலகலன்னு போ அம்மா ஏடா தங்க அழுவுற உனக்கு என்ன குறை வச்ச ஐயோ எங்க போய் படுக்கிறேன். அட என் மகமா அம்மா அடக்குடக்கமா வர சொல்லி என்ன அப்படி சிரிச்சு பல்ல 16 கெஞ்சி இருக்காரு. உன்னை நான் ஒரு பெரிய இடத்துல வேலை சேர்த்துட்டு இருக்கேன்டா நல்லா அழக ஓடுங்கம்மா அவளை பிடிச்ச மாதிரி போய் செஞ்சுக்கோ சரியா அவ்வளவுதான் அடக்குடக்கத்தை பாருங்க நாளைக்கு எங்க போய் மண்டையை உடைக்கிட்டோம். ராணியம்மா ஏய் என்ன அப்படி ஒரு பரிமாணம் இல்லாம ஒரு பொட்டை பணத்தை பாரு எங்க போயிருக்காரு எங்க குத்துற உனக்கு என்னடி மோக்காடு. என்னால என்னால ஏகமத்தவரை என்ன வாய் உனக்கெல்லாம் அப்படி ஏத்தி சேலத்துல காய்ச்ச வாங்கி ஒரு ஞாபகமாரு அப்படி இழுத்துட்டு பொம்பளை வர்ற பொம்பளையே என்னோட அடக்கொடக்கமான பொம்பளை ஒட்டப்பட்டில ஒரு பொம்பளை காட்டு பாக்குறேன். அடியே வா இத்தனை ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு அடக்கொடக்கு இல்லாம புடவை இப்படியே கட்டுவாங்க. அப்புறம் எப்படி கட்டுவாங்க? அப்படி புடவை தூக்கி முன்னாடி போடுது சொன்னா அப்படியே போட்டுட்டு போறீங்க. ஏத்தம் பாத்தீங்களா? அடியே
புடவை தூக்கி மேல போடுடி. நாகர் முண்டா அதப்ப முதல்ல சொல்றது இல்லையா? தள்ளி அப்புறம் அப்படி இல்ல, அப்படி போட்டு இப்படி போட்டு பேரட்டி கட்டு பார்க்கலாம். திமுரு பாத்தீங்களா எத்தனை திமுரு? கட்டிக்கிட்டாயா புடவை அவருடி. பொம்பளை மானமே போகுது கடவுள். நாய் கடிச்சு பிடிச்சுனா வா. எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லி தரட்டா? இங்க பாரு, முன்ன புடவை கட்டணும்னா கொசவும் பிடிக்கணும். கொசவும் பிடிச்சா கொசவும் மட்டாட்டி விட்டுருவாளா? விளக்கு மாத்திலே அடிப்பா. கொசவனையா பிடிக்க சொன்னேன். இப்படி மடிப்பு எடுக்கணும்டி. ஏடு ஏடு எடுத்து உனக்கு சொல்லி தரேன். நாளையில இருந்து லட்சணமா கட்டிக்கணும். சரி. ஆடாம அசையாம ஒரே இடத்துல நில்லு. இங்க நடுவுல வந்து நில்லையா? ஆடாம அசையாம நிக்கிறியா? நில்லு பாக்கலாம். ஏய் என்னடி என்ன பண்ணு பார்த்தா? என்னச்சுமா தந்தகே மாடு குடிச்சிட்டு போறா? ஏன் ஏமா மாடு இழுத்து போறமா இழுத்து போறியா? அடியே என்னென்ன பேசுறாங்க பாத்தியா? ஆடாம என்னடி முடி எல்லாம் தனியா ஆடுது. ஏய் ஆடாம அசையாம நில்லு பாக்கலாம். தெரியுதா? கொஞ்சமா தெரியுதா? எங்கேயுமே தெரியாது. என்ன அப்படியே நினைச்சிட்டு சிலையாட்டம் செஞ்சு வச்சு சிலையாட்டம். மாமா கொள்ளக்கார மாமா பண்ண போனது கூட முகத்தை பாக்குறது கூடுவாங்க. இது அதுவும் இல்லாத எங்க தேவடிய முண்டை. ஏய் நாடு சொத்தோ போயிட்டேன். பார்த்தாய தேவடியாங்கறா. எப்படி நான் புடவை கட்டிட்டு வந்திருக்கோம் இடுப்பு கூட தெரியாம சொத்தோ போயிட்டானே. ஏன் அப்படி சுட்டு பொம்பளே பறற பொம்பளையே வர? அதான் பெரிய சும்மாவா சொன்னாங்க பழமணி. ஆமாமா பெரிய பழமணி சும்மாவா சொன்னாங்க. மியா தேவடிய மேனி கடத்தாளா? இந்த உள்ளூர் தேட ஊரவே கடத்தாளா? நல்லா இருக்குதா நாயா சீலிலோட சாயமா? அப்படியே உத்தம பத்தினி ஊர்வலம் போனால வீட்டுக்கு சுண்ணி ஆடா தேடுச்சா? கச 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 கத்தாளையா? கச 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 கத்தாளையா? இவன் காலில் போடுற பித்தாளையா? மத்தலகர பண்ணி பஞ்சவட்ட போனால மத்தலகர பண்ணி பஞ்சவட்ட போனால மறந்தாப்புல முன்ன தோர்ந்தாப்புல. என்ன அப்படி அகட்ட கதை போடுற ஆடியே வாடி. இந்த பொம்பளை வச்சு நான் என்னன்னு வேலை வாங்குறது சொல்லுங்க பாக்கலாம். அடியே கண்ணம்மா ஒருத்திக்கு ஒரு மகளா பருத்திக்கான புளுத்துக்கிட்டு சத்தாலாம். கார்த்திகை மாச கூம்பே சின்ன பிள்ளைங்களை பிடிச்சி போய் ஊம்பு பொம்பளே படுற பொம்பளே. என்ன பங்கம் பண்ணிட்டேன்? அப்படியே கடகடா முடக்கணும் சாப்பாளா? கடகடா முடக்கணும் சாப்பாளா? இவன் கதவை ஜாத்திரி ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை. அடியே போனால் போகட்டும். நம்ம ரெண்டு பேரும் ஒத்துப்போம். யாரு பத்தி அடிச்சுங்கிற பேர் இல்லையா? பேர் வேற இருக்குதா? ஐயோ எனக்கு தெரியாம கூப்பிட்டுட்டேன். அப்படி சொல்லு. உன் பேர் என்ன? என் பேர் தான் மினி பாசி மினி அம்மா 10ஆம் நம்பர். அத்தங்க போட்டிருக்கிறியா? ஆமா. சரி இந்த பஸ் எங்க போகுது? வாயிலிருந்து துணியோடு. எந்த ரூட்ல இந்த பஸ் எல்லாம் ஓடும்? அட என் பஸ் எங்க ஓடுதுன்னு கேக்குறேன். ஆமா ஆமா. கருமாடா சோளக்காடு குச்சிக்காடு பாகுத்தோப்பா வாழத்தோப்பா அப்படி பொதார் கண்ட இடம் பூரம் ஓடும். ரொம்ப அர்ஜென்டா இருந்தா ஓரிகடியில கூட ஓடும் என் பஸ். இடத்துல ஓடாது. ஏடி ஆமா இப்படி எல்லாம் ஓடுதே. உன் டயர் பஞ்சர் ஆகாது? என் டயர் தார் ரோட்ல ஓடணும்னா பஞ்சர் ஆகும். இந்த மாதிரி முள்ளுக்காட்டுல ஓடினா பஞ்சர் ஆகாது. என்ன தோல் போட்டிருக்கிற? தோலெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க கண்டுக்குவேன், நான் கண்டுக்குவேன். சரி வண்டிக்கு நாங்க பெட்ரோல் எல்லாம் பங்கல் அடிப்போம். நீ எங்க அடிப்ப? ஐயா அந்த ஐயா இப்படி கீழே கொடுத்துருவது புடி சொல்லி பாக்கலாம். நானே பெட்ரோல் போறதுக்கு பங்குக்கெல்லாம் போறது இல்ல. இந்த மாதிரி ரூல் 4 வயசு பசங்க போனா அவங்களே பெரிய டீச்சர் எடுத்து விட்டுருவாங்க. ஏய் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உன் பஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குது. இதுக்கெல்லாம் டிக்கெட் எவ்வளவு வாங்குவேன்? நானும் ஒரு நாளைக்கு பஸ்ல வரேன். பொம்பளைக்கால யாரும் முடியாது அந்த பஸ்ல.
என்ன சொல்றேன்? ஆமா. டிக்கெட் எவ்வளவு? டிக்கெட் பாரு. இந்த மாதிரி வயசு பசங்க இருக்கிறாங்க பத்தி, இந்த மாதிரி வயசு பசங்க தூங்குறாங்களே. ஆமா. அவங்களுக்கு எல்லாம் 25 ரூபா டிக்கெட். 25 ரூபா. இந்த மாதிரி தாத்தாங்களா இருக்கிறாங்க பாத்தியா? ஆமா. அவங்களுக்கு 150 ரூபா டிக்கெட். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏய். வயசு பசங்க ஒரு வேலை வெட்டிக்கு போவாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு கம்மியா வாங்குற. வயசானவங்க வீட்டோட இருப்பாங்க, அவங்களுக்கே அதிகமா வாங்க. யானு கேளு. இந்த மாதிரி வயசு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? ஓடுற பஸ்ல அப்படி யாரதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. அப்படி சல்லுன்னு இறங்கும், சல்லுன்னு இறங்கிறோம். சரி சரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? அப்படி மெல்லமா அப்படியே அதை புடிச்சு கம்பி புடிச்சு சீட்டி புடிச்சு மெல்லமா ஏறி உட்காருவாங்க. லேட் ஆகுதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு 150 ரூபா டிக்கெட். சரி. போன வாரம் மாதிரி இவர் வந்துருந்தாரு. அத்தை இந்த வாரம் அந்த முக்காடு போட்டுருக்கேன். ஆமா. சரி போனா போகுது. சரி, ஐயா. நானும் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேக்குறேன்? பொம்பளைங்க இருக்கிறனால எனக்கு கோச்சமாவும் இருக்கு. கேளு, கேளு. ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஒரு பக்கம் வலிச்சிட்டு ஓடாட்டு இருக்குது. அது என்ன அதுக்கு? அட இதே கேக்குறியா? அதைத்தான் கேக்குறேன் நான். பாரு, எங்க மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காரு, என் கள்ள புறத்த என்ன பண்ணாரு? குண்டு போட்டு இருக்கிறார்ல, நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு வந்தாரு. ஐயா சரி சரி. வீட்டுக்கு வந்துட்டு 3 மணி வரைக்கும் இருந்துட்டு 3 மணிக்கு மேல பிள்ளை நான் வீட்டுக்கு போறேன், உன் ஞாபகம் போய் ஏதாவது ஒண்ணு குடு அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், என் போட்டோ கொடுத்தேன். போட்டோவையும் வேணான்னு விட்டாரு. என் புடவை கொடுத்தோம், புடவை வேணான்னு. நானும் என்னென்னமோ கொடுத்து பார்த்து எதுவுமே வேணான்னுட்டாரு. சரி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க விருப்பத்துக்கு நீங்க ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நானும் தூக்கத்துல இப்படி மலாந்து படுத்துக்கிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு பக்கத்துல அப்படியே கடிச்சு பண்ணி இருக்கிறாங்கல்ல சூரி கத்தி, அதுல அறுத்து ஒரு பக்கத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. பாரு, அதனாலதான் ஒரு பக்கம் அழுத்தி விட்டு கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாரு? இருப்பாரு. அடியே கண்ணம்மா, என்னால உள்ள கேள்வி கேக்குறல, கேப்பேன். அவன் நீ எல்லாம் யாரு, உங்க பேர் என்ன? ஜஸ்மாவா? சொல்லியே ஆகணுமா? ஆமாடி. நான் சொல்றேன். அம்மா அக்னியில் தான் உதித்த நான் உன்னை பற்றி. அடியே பகலை என்னும் தேவி அரணானே. அடியே பகலை என்னும் தேவி அரணானே. அடி மச்சாரி அழகி அம்மா பகடி என்னும் தேவி. என்ன அப்படி வாய் திறந்துட்டு பாக்குற நீங்க? என்ன அப்படி மத்தாகாரனை பார்த்து நம்மளோட அழகா இருக்கிறாள். ஐயோ ஐயோ. ஏய் என்ன நெசமாவா? இதெல்லாம் வச்சுட்டு இது ஒண்ணா? ஆமா, இதுதான் மூத்தவர். அப்படியா? எல்லாலே கொடுத்துட்டாரு எல்லாம். ஐ லவ் யூ டூ. பாத்துக்க. ஏய் சண்டா முன்னாடி. ஏலா அடியே கண்ணம்மா, என்ன? என்னுடைய பேரோ அக்னியில் தான் பிறந்த உக்கிர வீரசக்தி. என்னுடைய பேரோ பாஞ்சாலி. அம்மா 4 பேர் பாஞ்சலியாக இருந்தாலும் பாஞ்சாலியில 15 பாஞ்சாலியாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? அப்படியா? சொல்லட்டா? சொல்லு. நான் சொல்றேன். பாஞ்சாலயகத்திலே